ஆணி இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் ஒரு ஆணி அடித்து எவ்வளோ பெரிய வெயிட்டான போட்டா கொண்டு போட்டிருக்கேன், எவ்வளோ பெரிய காலண்டருக்கு ஒருத்தருக்கு. ஒரு பை, ஒரு 5 கிலோ தாங்குகிற பையை கூட அந்த ஆணி கோர்த்து போட்டால் தாங்கும். எல்லாமே வந்து ஒரு சின்னோடு ஆணியை ஒரு செவத்தில் அரைஞ்சு அது எல்லாத்தையும் நம்ம கொடுத்து போட்டுருக்கோம். ஆணி எவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசாக கடப்பாறை தண்டியாக போட்டு அதை தூக்கி போடும். இத்துளியோடு ஒரு விரத்தண்டி ஆணி, அதோட எவ்வளோ வெயிட்டு தாங்குது. அப்போ ஒரு ஆணி தாங்குது, நம்முடைய மனசையே ஒரு சின்ன விஷயத்த கூட தாங்க மாட்டேங்குது. ஆணி சொல்லுச்சுன்னா நானே சின்னோட தெரியும், என் மேலே தூக்கி இவ்வளோ பெரிய வெயிட்டை போடுறேன், நான் தாங்குவேன்னு கேட்டால் யார் வீட்லையாச்சும் வாட்சி போட்டா காலண்டருக்கு தொங்குமா? தொங்குமா? நம்ம மனசு மட்டும் என்ன சொல்லுது, ஒரு சிறுசாக கூட இந்த மனசு ஏற்றுக்காது. அச்சோச்சோ எங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சே, துன்பம் வந்துருச்சே, அழுது புலம்பி தவிக்கிறோமா. ஏன்? அது சின்ன விஷயத்தை கூட நம்ம மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஒரு ஆணிக்கு இருக்கிற ஒரு வைராக்கியம் கூட இந்த மனசில் நமக்கு இருக்க மாட்டேங்குது. ஆணி கொடுத்து போடவே என்னை கொடுத்து போடாதப்பா, நானே சின்னோடு ஆணி என் மேலே இதை கொடுத்து போட நான் எப்படி தாங்கி நம்ம திருப்பி கேட்டால் நீங்கள் கொடுத்து போட முடியுமா? முடியாது. அப்போ இந்த மனசு நம்ம கடவுள் வந்து பெரிய மனசாதையும் படைச்சிருக்காரு. நிறைய நினைக்கிறோம், ஆசைகள்லாம் நிறையா கோட்டை கட்டுறோம். ஆனால் சின்னோடு ஒரு வருத்தத்தை ஒரு செகண்ட் இந்த மனசு இன்றைக்கி இப்போ சத்த நேரம் இருக்கும், அதைவே நினச்சிக்கிட்டு இருக்க போகிறோம், அதே நினச்சிட்டு வாழ முடியுமா? எவ்வளோ பெரிய இழப்பை கூட நம்ம மறந்துட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அதான் இறந்துட்டேன், இப்போ எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, நான் 16 வருஷம் ஆச்சு, அதே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல உங்கள்ட்ட எப்படி உட்காந்து நான் சிரித்து பேச முடியும்? அந்த கடவுள் வந்து அந்த மனசை நமக்கு படைச்சிட்டேன். ஆனால் நம்ம ஒரு சின்ன விஷயத்த கூட ஏற்றுக்காமல் அதை பெருசாக நினச்சி புலம்பி தவிக்கிறோமா. அது மாதிரி ஆத்தா என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆணிக்கு இருக்கிற வைராக்கியம் இந்த மனுஷனுக்கு இருக்கணும். இதையும் நாங்கள் கடந்து போவோம். இதே எங்கள் நிலைமை இல்லை, நாளைக்கு எங்களுக்கு எல்லாமே வெற்றி ஆகும். வாங்கக்கா, நாளைக்கு நம்ம வீட்டை கட்டுவோம், கோட்டையை கட்டுவோம், கோபுரத்தை கட்டுவோம், நம்ம மனசு சொல்லணும். நம்ம சும்மா எப்போ பார்த்தாலும் இதை செய்ய முடியுமா அதை செய்ய முடியுமான்னு சொல்லக்கூடாது. ஆணி கேட்டுச்சுன்னா நம்ம எதையும் கொடுத்து போட முடியாது. அப்போ நம்ம மனசு மட்டும் ஏன் கேட்குது, இதை செஞ்சிடலாமா, இது முடியுமா அப்படித்தான் கேட்குறோம் நம்ம மனசுக்கிட்ட. இந்த ஆணியை என்னை கொடுத்து போடாதப்பா, நான் சின்னோண்டு ஆணிதே, இதை என்னால் தாங்க முடியாது, நீ கீழே வச்சிரு அப்படின்னா எல்லாமே தரையிலவே இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள இது பூரா தரையில் இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஒரு சின்ன ஆணி தாங்கி பிடிச்சிக்கிட்டு, அது மாதிரி நம்ம இதயம் வந்து எவ்வளவா இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுத்துருக்காரா. தாங்கணும். எப்பவுமே வந்து மன உளைச்சலுக்கே ஆளாகக்கூடாது. இன்றைக்கி இதுப்பா, நாளைக்கு அடுத்தது. இன்றைக்கி சாம்பார் சாப்பிட்டோமா, நாளைக்கு கறி குழம்பு சாப்பிடுவோம், நாளைக்கு கறி எடுத்து குழம்பு வைப்போம்னு நினைக்கணும். எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் ரசந்தேனா அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்மளும் நாளைக்கு கறி எடுப்போம், 800 ரூபாய்க்கு ஒரு கிலோ ஆட்டுக்கறி எடுத்து சமைப்போம்னு நினைக்கணும். நாளைக்கு பிரியாணி செய்வோம்னு நினைக்கணும். செய்வோம்னு நினச்சாச்சே செய்ய முடியும். எங்கள் வீட்டில் எப்போயுமே ரசந்தே, எங்களுக்கு ரசத்துக்கே வழி இல்லை அப்படி சொல்லக்கூடாது. இன்றைக்கி நாங்கள் ரசம் வச்சா நாளைக்கு கறி குழம்புதே எங்கள் வீட்டிலையும் நினைக்கணும். நம்ம மனசுதே நல்லது கெட்டதை வந்து யார் சொல்கிறது, நம்ம மனசுதே சொல்லுது. யார் வேணாலும் ஒருத்தவங்களுக்கு, நீ யாரும் சொல்லி பாருங்கள், உங்கள் பேச்சை கேட்குறாங்களான்னு யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம பிள்ளைகளே சொல்லுங்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், நம்ம சொல்கிறத கேட்குறாங்களா? யாராச்சும் கேட்குறாங்களா? கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்காரோட வாழ்ந்துட்டுருக்கோம், பிள்ளைகளோட வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கே அது திருப்பி ஒரு வார்த்தையாச்சும் மாற்றி பேசாமல் நம்ம சரிம்மா நீங்கள் சொன்னது அப்படின்னு நாங்கள் செய்யணும்னு சொல்லுதுங்களா? நம்ம வீட்டுக்காரர் சொல்கிறாரா? இல்லை நம்மதே சொல்கிறோமா? எதையுமே சொல்ல மாட்டேங்கிறோம்ல. அது மாதிரி யார் எதையும் சொல்லி நடக்க போகிறது கிடையாது. நம்ம மனசுதே காரணம். நம்ம மனசு மட்டும் சொன்னாத்தே நம்ம உடம்பு வேலை செய்யும். இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகணும்னு யார் சொல்லணும்? நம்ம மனசு சொன்னாத்தே. அப்போ கெடுதலையும் நம்ம மனசுதே நினைக்குது, நல்லதையும் நம்ம மனசுதே நினைக்குது. அதனால் என்ன சொல்லினா, இந்த ஆத்தாவை கும்பிட்டு எல்லாமே நல்ல எங்கனாலே தாங்குற சக்தி இருக்குன்னு நினைக்க. முடியாதுன்னு நினைக்காதீங்க, முடியும்னு நினைங்க. வாழ்க்கையில் இந்த இது எங்களால் முடியும் அப்படின்னா முடியும். முடியாத வார்த்தையே வாயில் வரவே கூடாது. முடியும்னு நம்புங்க. காலையில் எழுந்திரிக்க பொழுது ஆத்தா நசத்து மாதிரி தாயி எங்களுக்கு விடிகிற பொழுது நல்ல பொழுதா விடியணும், இந்த நிலையும் எங்களுக்கு மாறணும்னு சொல்லி கும்பிடுங்க. நம்மளால் எல்லாமே முடியும், நம்ம எல்லாமே வெற்றி ஆகும். சரியா? அம்மா எல்லோரும் நினச்சி சந்தோஷமாக கும்பிடுவோம். விடிகிற பொழுது நல்ல பொழுதாயே நம்ம எல்லாருக்கும் விடியட்டும். சரியா?